கோகனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குங்குமாதி தைலம் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும். குங்குமாதி தைலமும் நீங்கள் எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு தொட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது மசில்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி உடலில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது தசைகள் வலிமை அடைந்து டைட் ஆகுது இல்லையா, மசில் டோன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சேம் நம்ம ஃபேஸ்லேயும் இதுதான் நடக்குது. ஸோ நல்லா சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும். கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணணும். கண்கள் ரொம்ப முக்கியம். ஸோ கண்களை சுற்றி நல்லா சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் அப்வர்ட் டைரக்ஷனில் கைகளை கீழே இருந்து மேல் நோக்கி கொஞ்சம் லேசான அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டபுள் சின் இருக்கிறவங்களாம் என்ன கரெக்டாக அந்த இடத்துல இந்த சின்லேருந்து இந்த காது வரைக்கும் அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வரணும். ஸோ கை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு கை எடுத்துடணும். திரும்பவும் சின்ல இருந்து கீழே இருந்து காது வரைக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படியே ப்ரெஷர் கொடுத்து ஸ்லோவாக நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 10 to 15 டைம்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைட்டன் ஆக ஆரம்பிக்கும்.